குடும்பத்தார் மாகாடு இறைவன் தன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளுக்கு இறை ஞானம் கல்வி சிறந்தவும் அனைத்து பரிந்துரையும் கொடுக்க இறை ஆசிரியரும் மீது ஜெபிக்கின்றார்கள். செல்வி தியோடோசியா ஷாலினி மாங்காடு, தாயார் திருமதி குயினி அகஸ்டஸ் அவர்களின் இன்று 16ஆம் நாள் நினைவு ஆன்ம இலைப்பாற்றி வேண்டி ஜெபிக்கின்றார்கள். திரு மெல்வின் பாண்டியன், சுனதா ஜூலியானா 3ஆம் கட்டளை இறைவன் தன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகனுக்கு இறை ஞானம் கல்வியில் சிறந்து விளங்கும் உடலுள்ள சுகம் மற்றும் குடும்ப இறையாசிரியர் ஜெபிக்கின்றார்கள். திரு அலெக்சாண்டர் ஐயப்பன் தாங்கள் மனைவி மேரி ராஜேஸ்வரி அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றி வேண்டி ஜெபிக்கின்றார்கள். திரு திரவியசாமி ரத்னா குற்றத்தூர் இறைவன் தன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாற்றி வேண்டி ஜெபிக்கின்றார்கள். திரு பிரிட்டோ செல்ஜா குன்றத்தூர் இறைவன் தனக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தை வளம் வேண்டி திருக்குடும்பமாக வாழ அன்னையின் பரிந்துரையும் பாதுகாப்பும் இறையாற்றும் வேண்டி ஜெபிக்கின்றார்கள். திரு ராவன் பிரியா தியோகேனா குடும்பத்தினர் குன்றத்தூர் இறைவன் தன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் இறை ஞானம் கல்வியில் சிறந்து விளங்கவும் அனைவருக்கும் உடலுள்ள சுகம் மற்றும் குடும்ப இறையாசிரியர் ஜெபிக்கின்றார்கள். திரு மாஸ்டர் ஆஷா 3ஆம் கட்டளை தந்தை ஜேசுராஜா அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றி வேண்டி ஜெபிக்கின்றார்கள். அருள் சகோதரி ஜோதிதா 3ஆம் கட்டளை சகோதரி ஜாய்ஸ் எழுத போகும் இறுதி ஆண்டு தேர்வில் நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற அன்னையின் பரிந்துரையும் இறை ஞானம் கல்வியர்களுக்கு வேண்டி இறை ஆசை வேண்டி ஜெபிக்கின்றார்கள். அருள் சகோதரி ஜோதிதா 3ஆம் கட்டளை லிவி மற்றும் பிந்து இருவருக்கும் பரிபூர்ண உடல் சுகம் வேண்டி அன்னையின் பரிந்துரையும் பாதுகாப்பும் இறை ஆசை வேண்டி ஜெபிக்கின்றார்கள். திரு அரண் ஷெகினா மாகாடு டோயஸ் ஜார்ஜ் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றி வேண்டி ஜெபிக்கின்றார்கள். திரு அரவிந்த் ஷெகினா மாங்காடு இறைவன் நல்லதொரு வீடு கொடுத்து ஆசீர்வதித்தமைக்கு நன்றி கூறியும் இன்று புதுமனை புது விழாவை நல்ல முறையில் நடக்க அன்னையின் பரிந்துரையும் பாதுகாப்பும் இறையாசிரியர் வேண்டி ஜெபிக்கின்றார்கள். இவர்களோடு இணைந்து நாம் இத்திருப்பலில் நாம் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம்.